யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனி நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தோட்டத்து இறைச்சி காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இறைச்சி, வெங்காயம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், உப்பு, மாஜல் தானண்டி இல்லை, எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயும் போடலாம். இது தோட்டத்தில் சமைக்கிற சமையல். தண்ணி வாங்கோ பிடிச்சேன்னு பார்ப்போம். இது தோட்டத்தில் சமைக்கிறது. இதில் பெருசாக ஒரு வாசம் இது ஒன்றுமே போடுறது இல்லை. படிக்கலாம் எடுத்து தாங்களாக எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் வாசமோ ஒன்றுமே போடுறது இல்லை. கொஞ்சம் மாஜன் உருவட்டம், எண்ணெய் இருந்தால் எண்ணெயை விடுங்கோ. இதுதான் ரெண்டு இல்லை. நாங்கள் வீட்டில் செய்கிறோன்னா நல்லெண்ணெய் பாவிப்போம். கொஞ்சம் முருக நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். விதியெல்லாம் கழிச்சிட்டோம். தோட்டத்துக்கு போய்க்கல வழியில் இருக்கிற மரங்கள்லாம் அஞ்சு கொண்டு போவாங்க. கருவேப்பிலை நல்லா தெரியும். முருகிட்டு கொஞ்சம் தெரியுதாங்க. இதுக்குள்ள வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் வதங்க மட்டும் போடுவோம். உப்பை போடுங்க. கெல்லியாக வதங்கு படம் வதங்க. முக்கால் பழம் வந்துட்டுது. நாங்கள் இறக்கியே போடுவோம். இதுக்குள்ள ஒரு ஒன்றுமே செய்கிறதில்லை. தோட்டத்து சமையல் மாமா அடிக்கடி செய்வேன். இதுக்குள்ள தூளோ வாசனையோ எதுவுமே இல்லை. காரம் நீங்கள் விரும்புகிற உங்களுக்கு இன்னும் காரம் கூடாண்டா இன்னும் மிளகாயை கொஞ்சம் கூட போடலாம். இதுக்கு நாங்கள் ஏற்கனவே வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு போட்டுனாங்க கையாக வழங்குறதுக்காக. இப்போ இது களவான உப்பை போடுங்க. நல்லா பிரட்டி போட்டு தண்ணியை விட்டு மூடி விடுங்க. மட்டத்துக்கு தண்ணி விடுங்க. மட்டத்துக்கு தண்ணி விடுங்க. கிழக்க விடாதீங்க. அப்படியே மூடி விடுங்க. இறைச்சியிலையும் தண்ணி விடும். மூடிய மூடி விடுங்க. ஒரு காப்பி ஆட்டுவோம். அதே இப்படியே மூடி விடுங்க. தண்ணி வற்ற மட்டும். நாங்கள் வந்து பார்ப்போம். இது தனியாக இருக்கிற ஆம்பளையால் வடிவாக சமைச்சு சாப்பிடலாம். இப்படி நீங்கள் உழைப்பு கூடவோ குறையவோ உங்களை விருப்பத்துக்கு போடுங்க. சேர்த்துனாங்க ஒரு வாசம் ஒன்றுமே இல்லை. இதே நல்லா இருக்கும். நல்ல ஒரு கறி. அனி மெல்லிய நெருப்பில் ஒரு விட்டுட்டு நிப்பாட்டி விடுங்க. அல்லது சும்மாவும் நிப்பாட்டலாம். நல்லா வற்றி கொண்டு போயிட்டுது. மெல்லிய நெருப்பில் விடுங்க. மெல்லிய நெருப்பில் விட்டு 2 நிமிஷத்தால் நிப்பாட்டி விடுங்க. மெல்லிய நெருப்பில் விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. நிப்பாட்டிட்டோம். இனி சூடாக இறக்குவோம். வாங்கோ துறப்போம். இப்போ நல்லா ஆறி இருக்கும். வாங்கோ. இது இந்த மிளகாயோடு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு செடி வராது. கொஞ்சம் வளர்ந்தாக்க இப்படியே செய்யுங்க. இப்படியே வரும். இது வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள் செய்து சாப்பிட 4 பேர் சேர்ந்துக்கண்டா
இப்படி செய்து சாப்பிடலாம். இதுக்கு தேங்காய் பாலோ எதுவுமே வேண்டாம்.